Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இணைப்பில் எழுத்தாளர் திருமிகு அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கீழடியில அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு அதுக்கான ஆய்வறிக்கை அனுப்பப்பட்டது மத்திய அரசுக்கு. ஆனா அதுல திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த ஆய்வறிக்கையை திரும்பி அனுப்பியிருக்கிறது மத்திய அரசு. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இந்த அடிப்படையில ஒரு மிக பயிற்சி பெற்ற அந்த தொல்லியல் ஆய்வில் பலகாலம் தோய்ந்த ஒரு ஆய்வாளர் செய்து அனுப்பிய அந்த அறிக்கை, அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இல்லாததினால்தான் இப்படி செய்கிறார்கள் என்பது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்திய தொல்லியல் துறை என்பது இதற்கு முன்பு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளின் அறிக்கையை அனுப்பி 15 ஆண்டுகள் ஆகியும் கூட அது குறித்த எந்த விதமான பதிலையும் கொடுக்காத இந்திய தொல்லியல் துறை இப்பொழுது இந்த கீழடியினுடைய அறிக்கைக்கும் அப்படியான, அதாவது அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய செய்திகளை உலகம் அறியக்கூடாது, அது அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிடும் என்கிற ஒரு வகையான மனநிலைமையில்தான் இதை திருப்பி அனுப்புகிறார்களே ஒழிய, உண்மையில் அந்த செய்யப்பட்ட ஆய்வில் பெரிய சிக்கலோ தவறுகளோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது ஏனென்று சொன்னால், மதுரை என்கிற ஒரு பகுதியிலிருந்து மிக அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வு என்பது நமது சங்க இலக்கியங்கள், அதற்கு முன்பு இருந்த தமிழ் சமூக வரலாறு, இவற்றுக்கெல்லாம் மிக முக்கியமான தரவாக அது அமைக்கிறது. அதாவது குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இந்த கட்டிடக்கலை சார்ந்த ஆய்வின் பொழுது நகர நாகரிக மரபு என்பது தமிழ் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்னும் குறையை போக்கி உண்மையிலேயே ஒரு நகர நாகரிக மரபு சார்ந்த பெரும் கட்டிடக்கலை மரபு இருக்கிறது என்பதை இந்த கீழடி அகழ்வாய்வு சொல்லுகிறது. இதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மேலும் இந்த அகழ்வாய்வில் கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் தமிழ் சமூக வரலாற்றில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக கடவுள் வழிபாடு தொடர்பான பல செய்திகள் அல்லது சடங்குகள், இவை எவையும் இந்த அகழ்வாய்வில் நமக்கு கிடைக்கவில்லை. இதன் மூலம் பண்டை தமிழ் சமூகம் என்பது ஒரு இயற்கை மரபு சார்ந்து வாழ்ந்த தமிழ் சமூகம். அதற்கு இந்த கடவுள் வழிபாடு போன்ற மூட நம்பிக்கை சார்ந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்பதும் இதில் உறுதியாகிறது. இப்படியான தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை உலகம் அறிந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்திய தொல்லியல் துறை என்பது இப்படி அறிக்கையை திருப்பி அனுப்புகிறது என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நிச்சயமா தமிழர்களோட வரலாற்றை யாரும் அறிந்து கொள்ளா வண்ணம்தான் இது போன்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு அப்படின்னு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். இணைப்பில் வந்து Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.